எல்லாருக்கும் வணக்கங்க. சோசியல் மீடியாவை இப்போ திறந்தாலே ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நியூஸு அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல செய்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கெட்ட செய்தி வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ரோடு ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி கொலை பண்ணுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படி சொல்லிட்டு முந்தைய ஆட்சியை விட இப்போ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, இந்த 10 நாள்லேயே அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 70 இயர்ஸுக்கான ஒரு கவர்மெண்ட் முன்னாடி இருந்ததுங்க, ஓகேவா? அதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக திராவிடம் இல்லாத ஒரு கட்சி தான் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அது அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து அதை வந்து நாட்டை வந்து மாற்றிடாது, ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து எதுனா ஒரு தலைக்கு மாற்றமாக தான் இருக்கும். அது வந்து இப்போது நிறைய பேர் வந்து அந்த நல்லது பண்ணுறதுல கூட சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கொஞ்சம் குறைச்சல் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ரேட்டில் கம்மி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. யார்? அந்த கடைக்காரங்க, ஓகேவா? இப்போது ஏன்னா ஒரு ரேட்டு, முக்கியமான பொருளோட ரேட்டு வந்து கம்மியாகுது வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபத்தில் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சினாரியோ இருக்குது. கொஞ்சம் நல்லது பண்ணுறது கூட கொஞ்சம் இமீடியட்டாக பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருந்துருக்கு இது முன்னாடிலாம். ஸோ அதை வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணவங்க எல்லாருமே வந்து இமீடியட்டாக தெரிஞ்சிட மாட்டாங்க. அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் போராட போனாங்க, புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஆளுங்கட்சி குறைச்சல் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் கட் பண்ணாங்க பாருங்கள் நிறைய இடத்துல, அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிகே மேலேயும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலேயும் வந்து கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, எடுத்தவொடனே ரூல்ஸ் போட்டால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விசுவாசம் வந்து முந்தைய ஆட்சி மேலே, அவங்கள அந்த ஆட்சி ஆளுங்கிட்ட தான். ஏன்னா 70 வருஷம்ல அவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாற்றணும்னா இவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் வேணுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து மினிமம் 6 மந்த் ஆச்சு வேணும். எல்லாரையும் எப்படி என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ டைம் வேணும். ஸோ அவங்கள வந்து மனதளவில் மாற்றணும், எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 6 மந்த் இருந்தே ஆகணும். 6 மந்த் to 1 இயர் வந்து டைம் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நார்மலாக நீங்கள் இப்போ விஜய் அவர்களே வந்து முதலமைச்சரே வந்து ரூல்ஸ் போட்டால் கூட யாரும் கேட்கறதில்ல. இப்போ நான் பார்க்குறது தான், அவர் ரூல்ஸ் போடுறாரு, எதுவும் நடக்கிறதில்ல, கேட்கறதில்ல, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டு செட் ஆகிட்டு எல்லாரும் வந்து அந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்குன்னு எல்லாம் பழைய ஆளுங்கள்லாம் அவங்க இந்த கவர்மெண்ட் மாறிடுச்சு, நம்ம வந்து இனிமேல் இதுதான் பழகிக்கணும், நல்லதை மட்டும் தான் பழகிக்கணும், ஸோ கெட்ட விஷயத்தெல்லாம் நம்ம ஈடுபாடு பண்ணக்கூடாது, அவங்க அந்த மைண்ட் செட் ஏற்றின்னு எல்லாருமே திருந்தனா நார்மலைஸ் ஆகும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த பரபரப்பாக இருக்கும் அந்த சிட்டியை. எப்படின்னா அந்த பழைய ஆளுங்கள்லாம் அதை துள்ளுவாங்கல்ல, இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், இது சரியில்லை அது சரியில்லை, அந்த சீன்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும் தான். ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு கெட்ட பேர் விளைவிக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எதையும் நம்பிடக்கூடாது. சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு எதையும் நம்பிடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக டிவிக்கே. ஸோ அந்த கவர்மெண்ட் டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடந்தால் நம்ம அப்போ கேட்கலாம். இந்த 10 நாள்லேயே வந்து இந்த மாதிரி சரியில்லை, எதுவுமே நல்லா நடக்கலை, நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா அதை பண்ணுறது யாராக வேணா இருக்கலாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஆதங்கமாக கூட இருக்கலாம். இவ்வளோ 70 வருஷம் இந்த ஆட்சியெலாம் போயிடுச்சு அப்படின்ற ஆதங்கத்தில் கூட யார் வேணா பண்ணலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். அதனால் யாரும் தயவு செஞ்சு யாரும் தாவேகா கவர்மெண்ட் மேலே கோச்சிக்காதீங்க. எனக்கு அப்படி தாங்க தோணுது. ஏன்னா வந்து அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுனால யாராலையும் ஏற்றுக்க முடியாது. திடீர்னு நிறைய பேர் கோபமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தணிஞ்சு மக்கள் வந்து நார்மலைஸ் ஆகணும். இந்த விலைவாசிலாம் கூட கொஞ்சம் ஏறி நான் பார்த்துருக்கேன் நிறைய பொருளுங்கள் வந்து. ஸோ அதெல்லாம் கூட வந்து விஜய் அவர்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அதுக்கு கண்டிப்பாக டைம் வேணுங்க. மக்களாகிய நாம தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா இமீடியட்டாக வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணுற முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய டஃபஸ்ட்டு சேஞ்ச் இது அப்படின்னு. 70 இயர்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரே இதில் மாறுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். அதனால் வந்து 6 மந்த் to 1 இயர் கண்டிப்பாக டிவிக்கு டைம் கொடுப்போம். எடுத்தோடனே இது சரியில்லை அது சரியில்லை, இதை பண்ணல அது பண்ணல சொன்னால் வந்து அது பண்ணுறது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்ல முடியாது. டிவிக்கு வந்து இவர் சொல்லிட்டாரு மாற்றிடலாம்ப்பா அப்படின்னு யாரும் கேட்காம கூட இருக்கலாம், ஓகேவா? கேட்காம அதை நடைமுறைப்படுத்தாமல் கூட இருக்கலாம். நிறைய ரூல்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு, நானே பார்த்துக்கிறேன். அவங்க சொன்னது எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆகிட்டு
போலீஸ் எல்லாரும் வந்து அதை செக் பண்ணுற மாதிரி இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ் அதை செக் பண்ணுற மாதிரி உள்ள ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எது எங்கெங்க இருக்குது, யார் யார் சொன்னது எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் டிவிகே கவர்மெண்ட்டு கொஞ்சம் செட்டாக டைம் கொடுங்க மக்களே. கண்டிப்பாக இது வந்து அந்த மாதிரி செட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 by 1 நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் சரியாகலாம் கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் டைம் கொடுங்க. ஸோ எந்த ஒரு நியூஸையும் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.